அழகா பிறந்தது ஒரு தப்பா என்ன? மகா கும்பமேளாவுல இந்தியாவையே காந்தம் போல கவர்ந்து ஈர்த்த காந்த கண்ணழகிக்கு தன்னுடைய அழகாலேயே நிகழ்ந்த பெரும் துயர சம்பவம். இந்த உலகத்துல அழகா பிறந்த மனிதர்கள், அசிங்கமா பிறந்த மனிதர்கள் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாமே மனிதர்களோட பார்வையில தான் இருக்கு. ஆனாலும் ஒரு சில மனிதர்கள் கண்ணுக்கு ஒரு சிலர் அழகா தெரிவாங்க. அப்படி ரொம்பவே அழகா தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் மோனாலிசா. ஆமா, உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகராஜ் நகர்ல நடந்துட்டு வர மகா கும்பமேளாவுல ஒட்டுமொத்த இந்தியாவையும் கவர்ந்து இழுத்தவங்க தான் மோனாலிசா. இவங்க பூ, ருத்ராட்சம், மாலை வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாங்க. இவங்க இந்தூரை சேர்ந்தவங்க அப்படின்னு தகவல் வெளியானுச்சு. அவங்கள்ட்ட ரொம்பவே வசீகரமானது அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய தோற்றம் தான். ஆமா, அவங்களுடைய கண்கள் அவ்வளோ அழகா இருக்கும். இதனாலேயே சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆனாங்க. இந்த ஒரு சூழல்ல அவங்க இந்தியா முழுக்க எல்லாராலுமே பேசப்பட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய அழகு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு நிலையில அவங்களுடைய அழகாலேயே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமா, மகா கும்பமேளாவுக்கு மாலை விற்பனை செய்ய வந்த அவங்களுக்கு ரொம்பவே அழகா இருந்ததால பொதுமக்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? நான் உங்க கூட போட்டோ எடுக்கணும் அப்படின்னு செல்ஃபி மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல பேரும் அவங்கள வீடியோ மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அவங்க கையில இருந்த ருத்ராட்சத்தையோ இல்ல மாலையோ யாருமே கவனிக்கல. இதனாலதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையோ வந்திருக்கு. ஆமா, அவங்கள போட்டோ எடுத்துட்டு போன மக்கள் அவங்களுடைய மாலையை வாங்காமே போயிருக்காங்க. அதனால அவங்களுடைய வியாபாரம் ரொம்பவே மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. என்னுடைய அழகே எனக்கு பிரச்சனையை தான் தருது, அதனால நான் என் சொந்த ஊருக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊரான இந்தூருக்கே திரும்பி போயிட்டாங்க. பாருங்களேன், ஒருத்தவங்களுடைய அழகே அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காம அவங்கள மோசமான நிலைக்கு தள்ளிடுச்சு. பாத்தீங்களா?